காலம் என்பது ஒரு சக்கரம். ஆனால் அந்த சக்கரம் சுழலும் வேகத்தை நாம் கணக்கிடும் விதம் கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் மாறுபடுகிறது. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வேரூன்றி நிற்கும் நாம் டிசம்பர் 31 நள்ளிரவில் ஏன் இவ்வளவு உற்சாகமாக ஹேப்பி நியூ இயர் சொல்கிறோம் என்று யோசித்திருக்கிறீர்களா? இது வெறும் தேதி மாற்றம் மட்டுமல்ல, இது உலகளாவிய வரலாறும் நவீன வாழ்வியலும் கைகோர்க்கும் ஒரு புள்ளி. இந்தியாவில் ஆங்கில புத்தாண்டு என்பது இன்று ஒரு பொதுவான விழாவாக மாறிவிட்டது. ஆங்கிலேயர் காலனித்துவ ஆட்சியின் தாக்கத்தால் நம்மிடம் அறிமுகமான கிரிகோரியன் கேலண்டர் இன்று நமது வாழ்வியலோடு இரண்டர கலந்துவிட்டது. காலமாற்றம் எப்படி ஒரு அந்நிய கலாச்சாரத்தை நமது கொண்டாட்டமாக மாற்றியது? இந்த நாட்காட்டியின் மிகப்பெரிய சிறப்பு, இது உலகம் முழுவதையும் ஒரே நேர கணக்கீட்டில் இணைக்கிறது. லண்டனில் ஒரு வணிக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அதே தேதியில் இந்தியாவிலும் அது பதிவாகும். கல்வி, வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு என அனைத்தும் தடையின்றி நடக்க இதுவே அடிப்படை. பழையன கழுதலும் புதியன புகுதலும் என்பது மனித இயல்பு. கடந்து வந்த ஆண்டின் வெற்றிகளையும் தோல்விகளையும் சீர்தூக்கி பார்த்து ஆரோக்கியம், கல்வி மற்றும் தொழிலில் புதிய இலக்குகளை நிர்ணயிக்க இந்த நாள் ஒரு சிறந்த உளவியல் தொடக்கமாக அமைகிறது. சித்திரை முதல் நாள் போன்ற நமது பாரம்பரிய புத்தாண்டுகள் அந்தந்த மண்ணின் அடையாளத்தை பறைசாற்றுகின்றன. ஆனால் ஆங்கில புத்தாண்டு என்பது உலகளாவிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. இது பிராந்திய எல்லைகளை கடந்து மக்களை இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது. இந்தியாவில் இது வெறும் கேளிக்கையாக மட்டும் இருப்பதில்லை. பல ஆலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. மக்கள் புதிய ஆண்டை இறை நம்பிக்கையுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் தொடங்குகிறார்கள். ஆங்கில புத்தாண்டு என்பது நமது அடையாளத்தை மறப்பதல்ல, மாறாக உலகத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வதாகும். சித்திரை நமது கலாச்சாரத்தின் வேர் என்றால் ஜனவரி 1 நமது உலகளாவிய வளர்ச்சியின் கிளை. இந்த இரண்டுமே மனித குலத்தின் புதிய தொடக்கத்திற்கான நம்பிக்கையை விதைக்கின்றன. கொண்டாட்டங்கள் மாறலாம், ஆனால் மாற்றத்தை வரவேற்கும் மனித மனம் என்றும் மாறுவதில்லை.